ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் வரைக்கும் ரைட் பண்ண போறோம். அப் அண்ட் டவுன் எல்லாம் 130 கிலோமீட்டர். இங்க இருந்து வேற ஒரு ஸ்டேக்கு போறோம், காட்டுங்குளா போய் பார்த்துட்டு அங்க இருந்து அந்த ஸ்டேக்கு அப்படியே நம்ம போயிடுவோம். போற வழியில எல்லாம் நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போக போக பிளாக்ல பேசிட்டே வருவேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா காட்டுங்குளா தான் போறோம். காட்டுங்குளா தான் ஒரு நிறைய டார்கெட். ஓகே, வேறைக்குல மோட்டர் பார்க்ல பேசுவோம் வாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த வியூவை பாருங்க, இது உங்களுக்கு கோசம். நல்லா இருக்கா தெரியல, நல்லா இருக்கு, காட்டுங்க பாரு. மக்களே பேசுறது கேக்குதா? இப்போ லேல இருந்து கிளம்பி டுட்டூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிறோம். டுட்டூரில் ஐயோ ஊர் பேரை வந்துட்டேனே. அப்படியே போகிற காத்துங்கா பாஸு ஒரு 4-5 பிளேசஸ் இன்றைக்கி கவர் பண்ணுறோம். ரூம்லேருந்து கிளம்பி 4-5 பிளேஸை கவர் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்கான், அங்கே போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறோம். என்னடா மூச்சு வாங்கதான் கேட்டிங்கன்னா, ஹெல்மெட்டில் பேசும்போது அப்படி வாங்குறது வேறு ஒன்றும் இல்லை. சரி, லேக்கு வந்து இதோட நம்ம எப்போ வருவோம்னா ஒரு 2 நாள் வச்சா லேக் வருவோம். எதுக்குன்னா வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது வா கிளம்பிச்சியா. ஊ என்னடா சைனீஸ் லாங்குவேஜ்லாம் வருது வாயில். எல்லாத்தையும் எடுத்தாச்சா? ஓகே, இங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பியாச்சு. இங்கேருந்து காத்துங்குளா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை பாஸ் இருக்கும், அங்கே போகிறோம். 2 வண்டி நம்ம செல்லக்குட்டிங்க 2த்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். அதில் ஆள் ஒரு ஆள். நம்ம ரெண்டல் பைக்கு, இந்த ஒரு பைக்கு இதுதான் நம்ம பைக்கு. இந்த பைக்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம், ஏன்னா இதுக்கு என்னன்னா நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு எழுதியே கொடுத்துருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது என்னன்னா நம்ம தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். சக்ஸஸாக ரீச் பண்ணிவிட்டு திருப்பியும் தமிழ்நாடு வரோம். பார்த்தீங்களா, ஆப்பிள், குட்டி ஆப்பிள். நைட்டு வந்து வேட்டையாடிடுவோம். ஓகேவா, இல்லை போகிற வழியில் இருந்தாலும் வேட்டையாடிடுவோம். சரி, ஓகே, வண்டி எடுப்போம். கைப்படம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆகிடுச்சு. ஏய், சாத்து பார்த்தது போதும்டா, வண்டி ஏறா போகலான்டா, டைம் ஆச்சுடா. நான் முடிஞ்சது கட்டிங்களா, பக்கவா இருக்கா? போகிற வழியில் ஃபியூல் போடணும். கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அப்பா ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் ரூம்லேருந்து கிளம்புனவே அப்படியே லைட்டாக மழை பெய்யுது. இவனுங்க வேறு ஏதோ பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. இவன் என்னத்தை தான் சொல்கிறதுனே தெரில. ஒரு மேப் பார்க்க தெரியாது. ஐயா கரெக்டாக போடுங்கய்யா, என்னங்கய்யா பண்ணுங்கிறீங்க? யூட்டேனா? இப்போ வந்து 35 கிலோமீட்டர் வந்து அந்த வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கு போயிட்டுருக்கோம். நல்லா செம்ம அட்வென்ச்சராக போயிட்டுருக்கு. லே ட்ரிப்பு, லடாக் ட்ரிப்பு. காலையில் பார்த்தீங்கன்னா வித்து ப்ரெட்டு ஒன்று கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி, அதுக்கப்புறம் வந்து ஏதோ அவுளில் ஏதோ சாப்பாடு மாதிரி செஞ்சு வச்சுருந்தானுங்க. சாப்பிட்டோம். இந்த கிளைமேட்டுக்கு அது கொஞ்சம் செட் ஆகும்னாங்க. சரி, ஓகே, நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் நல்லா குடிங்கன்னு இருக்கப்பல. ஒரே ஆஃப் ரோடிங் தான். ப்ரோ எங்கே இப்போ போகிறீங்க? எங்கே கோயிங்?
போகலாம். திஸ் லொக்கேஷன் ஃபார் எங்கேன்னு எங்களுக்கே தெரியல. எங்கேயோ கூட்டு போகிறேன், எனக்கு 8 மணி போகிறேன் தெரியல. ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. என்ன ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே ஓட்டுறோம். அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அட்வென்ச்சரு. இன்னும் எல்லாம் ஸ்டாண்டிங்லேயே போகிறானுங்க, பேக் பெயின் வராமல் போகிறதுக்கு ஐடியா பண்ணுறானுங்க. அந்த மாதிரி ஒன்றும் நம்ம ப்ராக்டிஸ் ஆகலை, கொஞ்ச நேரம் ஆகும் ஓட்டுறதுக்கு. ஓ திஸ் சைட்டே நல்லா தான் இருக்குது. அவ்வளோவா ட்ரை பண்ண நல்லா இருக்குங்க இது. கையிலே ஆகாசம் பாட்டு போட்டு போக வேண்டியது தான். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் கிட்ட போக போக எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரைடு அழகாக பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் அழகாக ரைட் பண்ணிகிட்ருக்கோம். சேஃப்டி முக்கியம். ஃபஸ்ட்டு வண்டி செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு 2 கியரில் தான் போயிட்டுருக்கு வண்டி. அப்படியே பொறுமையாக திருப்பினோம். ரைட் சைடு லெஃப்ட் திரும்பும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை. ஏகே கம்மிங். ஹே எங்கடா இவனுங்க? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மலைகள். நம்ம இதோடு தான் போனோம். கைனா ஜிபு ஜிபுன்னு தான் பிம்பிலிக்கி பிலாப்பி. ஏன் வாய் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுதா கையே? தெரியும், நான் அதனால தான் மாட்டிட்டேன் கீழே இருக்கும்போது. தெரியலையே. மேப் யாரா? மேப்லாம் கிடையாது, ஒரே ஸ்ட்ரைட்டா. ஃபோன் லாக் பண்ணிடுறா, மேப் ஓப்பன் ஆகலாம். கமான் பாய்ஸ், கமான். ஏறாது இங்க. வீலிங்லாம் தூக்குறாரு, ட்ரை பண்ணுறாரு. ஹை ஆட்டிடியூட்டில் வந்துமா என்ன பண்ணுறான்? ஸ்ட்ரைட்னஸ் 3D இம்போர்ட்டட் ஃபார் வீடியோ. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் போக அப்படியே ப்ளாக் எடுத்துகிட்டே போகிறேன். பசங்க எல்லாம் அப்படியே அழகாக ஓடிட்டுருக்கோம். என்ன எனக்கு இந்த ரெண்டல் பைக்குன்றதான் கொஞ்சம் பிக்குன்னு இருக்குது, அது மட்டும் தான் கொஞ்சம் பயம் இருக்குது. மற்றபடி தெரியுதுங்களா, அந்த ரோடு தான் அப்படியே போகிறாங்க பாருங்க எல்லோரும். அப்படியே போயிட்டே இருக்கணும். 35 கிலோமீட்டர் அந்த ஐ பாஸ் போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2-3 லொக்கேஷன் பார்ப்போம். அது இருக்கா? ஓகே சூப்பர். தேங்க்யூ பாய், தேங்க்யூ. அவர் நம்மளுக்கோசம் நிறுத்தினார்ல, அவர் போட்டோம் பாஸ் ஆகட்டோன்ட்டு. அதுதான் அங்கே தான் இருக்குங்க என்னதான். இந்த மாதிரி பள்ளம் மேடு வந்தால் மட்டும் லைட்டாக அடி ஏந்து நின்னா போதும், அவ்வளோதான். அடி போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். என்ன இந்த அங்கிள் வெளிவிட மாட்டாரு? சரி ஸ்டாப் பண்ணுறா. ட்ரிப் லடாக் ட்ரிப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இதுதாங்க வாழ்க்கை. என்ன சொன்னாலும் புரிஞ்சாது, என்ன சொன்னாலும் சில பேருக்கு தெரியாது. என்னடா சுத்திரியே ஜாலியாக சுத்திரியே. ஒரு கஷ்டம் இருக்குங்க, கஷ்டம் இருக்குது. எல்லா வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வந்திருக்காப்புல. ரொம்ப கஷ்டப்பட்டு லடாக் ட்ரிப்பு கன்ஃபார்மாக இந்த வருஷம் ஏர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்திருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் வந்து எல்லாருக்கிட்டே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஜான்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது, என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது, சான்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த 4 பேருமே லடாக் ட்ரிப்பை தான். லாரி வரப்பில் அவர் உள்ளே போட்டோம், அவர் போயிட்டான். ஓகே இப்போ நம்ம போகலாம். த அட்வென்ச்சர் ஆஃப் த ரைடு லே லடாக். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் முக்கியமான இடம் தல்குங்கா பாஸ்ன்னு சொல்லிட்டு. தல்குங்கா பாஸ்ன்னு அது வாயில் நுழைய மாற்றுங்க, சாரிங்க. அதுதான் நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்
அந்த பாஸுக்கு போகிறோம். அந்த பாஸ் தான் ஹை ஆல்டிடியூட் பாஸ். அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கணும், ரைட் பண்ணணும், ஜாலியாக சுற்றிகிட்டே இருக்கணும். சுற்றுறோம். அங்கே பார்த்தீங்களா இன்னும் நாங்கள் இன்னும் ஸ்னோ பார்க்க ஆரம்பிக்கல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸ்னோ பார்த்த பிறகு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வர மாதிரி பனியை எடுத்து உடச்சி உள்ளே போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ்டேக் பண்ணல தப்பா அதுதான் பாட்டுக்கு கேட்கலாம் மாட்டேன்னு தெரியல. ஓகே, அப்படியே ரைட் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். போக போக அப்படியே இடம் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? எப்படி இருக்கு? செம்மையா மாஸ்க் முடியல, குளிருது. ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். பாருங்க அவனுக்கு பாருங்க எவ்வளோ சந்தோஷம். இங்கே பாருங்க ஒரு மனுஷன் சைக்கிள் எல்லாம் போகிறாங்க. இதெல்லாம் வேற லெவலுங்க. சைக்கிள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இன்னும் போக போக நல்ல அழகான வியூஸ்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு போடுறேன் வீடியோ. எனக்கு வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாதுல. இப்போ இங்கே இறங்கினா தான் நான் நிலமையில் இருப்போனே தெரியும். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஆகி கிடையாது. ஃபஸ்ட்டு கோப்ரா இதுலேருந்து லேலேருந்து மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டருக்கு இப்போ வரைக்கும் ரைட் பண்ணியிருப்போம். மேலே இது வரைக்கும் வந்திருக்கோம். அந்த பாஸ் அங்கே பாருங்கள், ஒரே க்ரௌடாக இருக்கா. அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். எல்லாம் ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. சில பேர் ஓன் பைக்லேயும் சுற்றுறாங்க. இந்த கேடிஎம்லாம் ஓன் பைக் தான். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் லே ட்ரிப் இதுதாங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் போகிறோம். த ப்ரோ ஆஃப் ஃபென்சிங், ஐயோங்க புரியல, லவ்லி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டது. எல்லா ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காங்க. வண்டி தான் புயல் வேகத்தில் வைக்கிறது. இவங்கெல்லாம் இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம இப்போ தான் போகிறோம். லாரி 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 வண்டி கொஞ்சம் சேஃப்டியாக போட்டுருவோம். கிளம்பியாச்சு நம்ம பசங்க எல்லோரும். 1 2 3 எல்லோரும் ஹாய். இப்போ நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் யாருக்கு தெரியும்? போகும் வரை தூரம் இல்லை. நம்ம வண்டி அங்கே விட்டேங்க. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சர்வலாக இருக்குது. அதனால் அந்த பக்கம் லாங்கில் போட்டேன். ஏன்னா சாஞ்சாலாம் கஷ்டம் இல்லை. அதனால் நம்ம ஆள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். என் வண்டினா எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது ரெண்டல் வெஹிக்கிள். அதனால் எவ்வளோ சேஃபாக ரைட் பண்ணுறோமோ அவ்வளோ சேஃபாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். லைட்டாக மழை பெஞ்சுது, கேமரா நினச்சிச்சான்னு தெரியல. ஓகே, லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சுது. இல்லடா ரோடு தாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தண்ணி. மேலேருந்து இமயமலேருந்து தண்ணி அப்படியே இறங்கி வர்றாப்பில் தம்பி. ஆஹா, நம்ம ட்ராவல் அதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த க்ளவுஸ் போட்டும் உள்ளே குளிருது. அப்போ இதை போடாமல் இருந்தால் நம்ம நிலமன்னா வருது. சில இடத்தில் மழை இருக்கிறது, சில இடத்தில் மழை இல்லை, அப்படி தான் சொல்லணும். போ 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 பரமா, ஏறு பரமா, ஏறு பரமா, ஏறு பரமா, ஏறு பரமா. ஹாய் ஜோட். சரியான ரோடுங்க, பள்ளம் மண். இப்போ தான் மண்ணை கொட்டி வச்சுருக்கானுங்க பொழுது. அப்படியே சும்மா டக்க டக்க டும் டும் டக்க டக்க டும் டும் டக்க டக்க டும் டும்னு அடிக்குது.
ஆனால் இதில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த வண்டியில். அந்த வண்டி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இதில் உட்காந்து போகிறதே தெரியல. இந்த மாதிரி பள்ளம் இருக்குன்னா ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்க் சொல்லுவாங்களே பேர், அந்த ஹைட்ராலிக் ஃபோர்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குது. சரி ஓகே, ரோடு ஓட்டணும். ஒரு பக்கம் வயலிங் கிடைக்குது, ஒரு பக்கம் வண்டி வயலிங் கிடைக்குதேயா. ஒரு பக்கம் வாயில் வயலிங் கிடைக்குது, ஒரு பக்கம் வண்டி வயலிங் கிடைக்குது. ஐயோ கியர் பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிக்காமலே கியர் போட்டேன். குளிரில் கிளச்சை பிடிக்க மறந்துட்டேன். வாட் அ பவர் வேன். ஓகே, அப்படியே போயிட்டே இருப்போம். ரோடு ஆஃப் ரோடிங் என்ஜாய் பண்ண போகிறேன். அதுவும் ஆவி பறக்க தார் ரோடு போட்டுகிட்டே இருக்காங்க அப்படியே புரியும். மழை ஒரு பக்கம் பெய்கிறது, தார் ரோடு ஒரு பக்கம் ஓடுகிறது. கேமராவில் தெரியுதானே வர தெரில. ஹெல்மெட்டை மூணுனா ரோடு தெரிய மாட்டேங்குது, உள்ளே ஃபாக் ஆகுது. ஹெல்மெட்டு எப்படியாவது திறந்துடுறாங்க போல. கை இப்போ வந்து ஏதோ ஐஸ் வாட்டர் பாட்டில் மேலே கை வச்சா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தெரியுமா. டே லடாக் திரு எத்தனாயிரம் அடி மேலே இருக்குன்னு எனக்கும் தெரியாது, என் டீமுக்கும் தெரியாது. இந்த குளிருக்கே வரலாம் நகலாம் வலிக்குது. இன்னும் அந்த குளிருக்கு போனால் இப்போ தாங்க குளிரையே ஃபீல் பண்ணுறோம் பயங்கரமாக. எனக்கு பாடியில் குளிர் தெரியல, ஆனால் ஃபிங்கரில் குளிர் தெரியுது. விரலில் மட்டும் அந்த ஜிவு வந்து இப்போ ஒரு ஐஸ் பாட்டில் வந்து ஃப்ரீசர்லேருந்து ரொம்ப நேரம் கையில் அப்படி பிடிச்சா அப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் இருக்குது. இங்கெல்லாம் மழை இல்லை, மழையில் ஒரு மாதிரி பனி இருக்குல்ல, அந்த குளிர் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஏதோ டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ரோடு ஒர்க் இப்போ தான் போயிட்டுருக்கு. இங்கே வேறு ஏதோ என்ட்ரி பாஸ் காமிக்கணும் போகுது. இதாலே அந்த என்ட்ரி பாஸ்ரா. சரி போய் பாஸை காமிச்சிட்டு வருகிறேன்.